ஓம் நமச்சிவாய. செப்டம்பர் மாதம் 2026 மீன ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நேயர்களுக்கு பலன்கள். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது உங்களுடைய மீன ராசிக்கு இந்த மீன ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் மற்றும் சாதகமான கிரக அமைப்புகள் இருப்பதால் எதிர்ப்புகள் விலகி உங்களுடைய எதிர்ப்புகள்லாம் விலகி தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றிகரமான மாதம் இந்த மாதம். பொதுவாக 6ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது நல்லது. 6ஆம் இடம் ருண இடம், கடன் மற்றபடி உடல் ரீதியான பாதிப்பை உருவாக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல எப்பவுமே அசுப கிரகங்கள் இருப்பது நல்லது. சுப கிரகங்கள் இருப்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 6ஆவது இடத்தில் சூரியன் இருக்கிறார். அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றிகரமான மாதம் இந்த மாதம். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், உங்கள் தொழில் ஸ்தாபனம் அல்லது கடை வச்சிருந்தா கடை, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம். உங்களுடைய ஆதிக்கம் இந்த மாதம் அதிகரிக்கும். மீனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஆதிக்கம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே இருந்தால் நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். அதேமாதிரி நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருந்தீங்கன்னா எல்லா கடையோட உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட எல்லாரை விட நீங்கள் வியாபாரத்தில் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம். அதே மாதிரி வழக்கு ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்தாலோ, கோர்ட்டில் கேஸ் இதெல்லாம் இருந்தால் இந்த மாதம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தி ஆகும். இந்த மாதம் வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊதிய உயர்வு, சேலரி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி. புதுசாக வீடு மனை ஏதாவது வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னு இந்த மாதம் நீங்கள் அதுக்கான வேலையை செய்யலாம். புதுசாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிற ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்தால் நல்லா ஆகும். குடும்பத்தில் உறவுகள் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவுகள், சகோதர எல்லா உறவும் நல்லா இருக்கும். ஹெல்த் இஷ்யூவும் நல்லா இருக்கும். இவங்களுக்கு பொருளாதாரத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நல்லா வரும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பெண்கள் ஆடை ஆபரணம் இந்த மாதம் நல்லா வாங்குவாங்க. ஆடை ஆபரணம் வாங்குவாங்க. அவங்களுடைய சேர்க்கையும், பெண்களுடைய சேர்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாமே இந்த மீன ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு தப்பு என்னென்னா, எதிரிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. எதிரிகள் கட்டுப்பாட்டு, அதாவது உங்களுடைய எதிரிகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி அமைதியாக அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட புதிய மனிதர்கள் உங்கள்கிட்ட நியூவாக இன்ட்ரோடியூஷன் ஆகுறாங்கல்ல, புதுசாக உங்களுடைய அறிமுகமாகக்கூடிய ஆளுகள்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது. இது ஒன்று தான் இந்த மாதம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய நான் எச்சரிக்கை. அதாவது என்ன, புதுசாக உங்கள்கிட்ட அறிமுகமாகறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட ஜாஸ்தி பேசிக்கக்கூடாது இந்த மீனராசி நண்பர்கள். மற்றபடி மீனராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. வியாழக்கிழமை நீங்கள் ராகவேந்திரா சுவாமியை வழிபடுவது மிகச்சிறப்பு இந்த ராசிக்காரனுக்கு. இந்த மாதம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது பொது பலன் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குன்னு பொறுத்தளவுக்கு இதோடைய அமைப்புகள், இதோடைய பலாபலன்கள் மாறக்கூடிய வாய்ப்புண்டு. இது பொது பலன். இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. மீனராசி நண்பர்கள் அனைவரும் நன்றாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய.